ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்டியாலஜி டாபிக்ல அரித்திமியா கண்டிஷன், டிஸ்அரித்திமியா கண்டிஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலா அனாட்டமி பிசியாலஜி என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ட் ஆகிறது ஃப்ரம் எஸ்ஏ நோடு. ஃபர்ஸ்ட் எஸ்ஏ நோடு, இது தெரியும் உங்களுக்கு, பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். ஓகே, தென் ஏவி நோடு, எஸ்ஏ நோட்ல இருந்து ஏவி நோட், செகண்ட் பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட்னு சொல்றாங்க ஏவினோட. ஆல்சோ கேட் கீப்பர் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஏவி நோட்ல இருந்து எங்க போகுது? பண்டில் ஆஃப் ஹிஸ், பண்டில் ஆஃப் ஹிஸ். தென் பண்டில் ஆஃப் ஹிஸ்ல இருந்து புர்கிஞ்சி ஃபைபர். ஸோ இதுல கண்டக்ட் ஆகி தான் நம்மளுக்கு ஒரு ஹார்ட் பீட் நம்மளுக்கு கண்டக்ட் ஆகுது. தென் சைனஸ் நார்மல் ரிதம், இது நார்மல் சைனஸ் ரிதம். ரேட் எவ்வளவு இருக்கும்? 60 to 100 பீட் பெர் மினிட். தென் PR interval எவ்வளவு? 0.12 to 0.20 seconds. QRS complex எவ்வளவு? 0.04 to 0.12 seconds. So இதுதான் ஒரு நார்மல் ECG. P, Q, R, S, T. இதுதான். So PR interval அப்படின்னா P இருக்கு, R. இந்த P க்கும் R, இந்த இன்டர்வல் தான் சொல்றோம். 0.12 to 0.20 seconds. Then QRS complex, QRS complex QRX, X இதுக்குள்ள இதுதான் சொல்றோம். 0.04 to 0.12 seconds. சரி, ஓகே. இப்போ இந்த இசிஜில பாத்தீங்கன்னா நார்மலா குட்டி பாக்ஸ் இருக்கு, ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு, பெரிய பாக்ஸ் இருக்கு. இந்த குட்டி பாக்ஸோட ஸ்பீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது 40 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா 0.04 செகண்ட்ஸ் இந்த குட்டி பாக்ஸோடது. ஓகேவா? அந்த பெரிய பாக்ஸோடது எவ்வளவு ஸ்பீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 மில்லி செகண்ட்ஸ், 200 மில்லி செகண்ட்ஸ், அதாவது 0.2 செகண்ட்ஸ். இந்த ஒரு பெரிய பாக்ஸோடது 200 மில்லி செகண்ட்ஸ், சின்ன பாக்ஸோடது 40 மில்லி செகண்ட்ஸ். ஸோ இந்த நார்மல் வேல்யூவை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கொஸ்டினுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எம்சிக்யூஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் சைனஸ் பிராடிகார்டியா. ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும், பிராடிகார்டியா அப்படிங்கிறது ஹார்ட் ரேட் கம்மியா இருக்கிறது, தட் இஸ் லெஸ் தென் 60, லெஸ் தென் 60க்கு கீழே இருக்கிறது சைனஸ் பிராடிகார்டியா. மற்றபடி வேவ்ஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கும். PR இன்டர்வல், QRS காம்ப்ளெக்ஸ் அதெல்லாமே ஆஸ் யூஷுவல் நார்மலா தான் இருக்கும். பட் ஹார்ட் ரேட் லோவா இருக்கும். அதான் சைனஸ் பிராடிகார்டியா. தென் சைனஸ் டாக்கிகார்டியாவும் கிரேட்டர் தென் 100, 100க்கு மேல போகும்போது, ஹார்ட் ரேட் 100க்கு மேல போனா தட் இஸ் கால்ட் டாக்கிகார்டியா, சைனஸ் டாக்கிகார்டியா. அதுலயும் PR இன்டர்வல், QRS காம்ப்ளெக்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் நார்மலா தான் இருக்கும். தென் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ரொம்ப ஒரு முக்கியமான கண்டிஷன் தான் இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். இசிஜியை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இசிஜியை பார்க்கும் போதே உங்களுக்கு இது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படிங்கிற கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை ரிப்பீட்டடா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும். ஸோ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்ல வித்தவுட், அதாவது ஆப்சன்ஸ் P வேவ்ஸ் இருக்கும், இர்ரெகுலர் QRS காம்ப்ளெக்ஸ். இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். சம்டைம்ஸ் இமேஜ் கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம், சம்டைம்ஸ் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். வித் ஆப்சன்ஸ் ஆஃப் P வேவ்ஸ் அண்ட் irregularly QRS complexes என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்கலாம், அதுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த இசிஜியை பார்த்தா இது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனோடது, பிகாஸ் இர்ரெகுலர் இதான் QRS காம்ப்ளெக்ஸ். இது பாருங்க, இதுல இவ்வளவு டிஸ்டன்ஸா இருக்கு, இதுல இவ்வளவு கிட்டக்க இருக்கு, இதுல இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, இதுல இவ்வளவு பக்கமா இருக்கு. ஸோ அந்த இப்போ இர்ரெகுலர் QRS காம்ப்ளெக்ஸ் இருக்கு. தென் இதுல PWave நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, இதுல எங்க PWave இருக்கு? ஸோ PWave நம்மளால இதுல ஆப்சன்ஸ் ஆஃப் PWave. ஸோ இதை பார்த்தா ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தென் இதுக்கு என்ன மேனேஜ்மெண்ட்? ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆன்டிகோயாகுலன்ட் ஆர் பிளட் தின்னர். ஸோ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனுக்கு ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக் இருக்கு. ஸோ அதை ரெடியூஸ் பண்றதுக்கு, ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது ஆன்டிகோயாகுலன்ட் இருக்கும். வார்ஃபாரின் அப்படிங்கிற அந்த மாதிரி ஆன்டிகோயாகுலன்ட் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனுக்கு கொடுக்குறோம். செகண்ட் பீட்டா பிளாக்கர்ஸ் அண்ட் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும், பீட்டா பிளாக்கர்ஸ் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் ஆல்சோ ரெடியூஸ் த ஹார்ட் ரேட். இட் ஒர்க்ஸ். ஸோ மெட்டப்ரோலால், டில்டிஎஸ்எம், வெரப்பமில் அந்த மாதிரி பீட்டா பிளாக்கர்ஸும் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸும் இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனுக்கு ஒன் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட். தென் கார்டியோவர்ஷன் தெரப்பி, தென் கார்டியாக் அப்ளேஷன். இது ஒரு ப்ரொசீஜர். often uses heat or cold energy to create tiny scars in the heart. Heart sickness can't pass through the scars. So heart rate automatic கம்மியாகும். Then
This is the cardioversion therapy. Okay. Then atrial flutter. So இது பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இசிஜி தான். பிகாஸ் இந்த மாதிரி சா டூத் அப்பியரன்ஸ் முக்கியமான இதுல சா டூத் அப்படின்னு கொஸ்டின்ல வந்தாலோ இல்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது அப்படியே ஒரு சா டூத் அப்பியரன்ஸ் அந்த மாதிரி இருந்தாலே ஏட்ரியல் ஃபிளட்டர். ஓகே, இதுதான் அந்த டிஃப்ரெண்ட். பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா இன்னும் புரியும், கன்ஃபியூஷனா இருக்கும் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது. ஸோ பார்க்க ஈஸியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி சா டூத் டூத் அப்பியரன்ஸ்ல இருக்கு. ஸோ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், ஆப்சன்ஸ் ஆஃப் பி வேவ் அண்ட் irregular QRS complexes. ECG நல்லா பார்த்துக்கோங்க. தென் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். ஸோ வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியாத இர்ரெகுலரான ஒரு இசிஜி. இதுல எந்த வேவ்ஸ், பி வேவ்ஸ் எது, QRS காம்ப்ளெக்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஒரு இர்ரெகுலரான ஒரு இசிஜி. ஸோ இதை பார்த்தா திஸ் இஸ் த விஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். தென் விஎஃப் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். அதுல வந்து நம்மளுக்கு அடிக்கடி மேனேஜ்மெண்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ விஎஃப் வந்து இன்கேஸ் பேஷண்ட் பல்ஸ்லெஸ்ஸா இருக்காங்கன்னா தட் இஸ் எமர்ஜென்சி கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா செக் பல்ஸ். ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு இசிஜில பாக்குறோம் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் இருக்கு, பீட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, மோர் தென் 150 கிட்ட அப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பல்ஸ் செக் பண்றோம். பல்ஸ் இல்ல நோ பல்ஸ், உடனே ஸ்டார்ட் சிமிஆர் இமீடியட்லி. இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. விஎஃப் ஃபைண்ட் ஒன்னு இமீடியட்லி ஆக்ஷன் என்ன, நர்சிங்கோட இமீடியட்லி ஆக்ஷன் என்ன அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் சிபிஆர் இமீடியட்லி, கால் கோட் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். வி ஹாவ் டு ஸ்டார்ட் தி சிபிஆர் ஃபர்ஸ்ட், தென் call the emergency team. So start CPR immediately, then call code emergency team. That shock is the very most important management in the ventricular fibrillation. So நம்ம வந்து defib கொடுக்கணும், defibrillation. So முதல்ல பார்த்த atrial floodல வந்து நம்ம atrial fibrillationல வந்து cardioversion கொடுத்தோம். இது வந்து defibrillation. ஸோ இதுல வந்து நம்ம unsynchronized shock, சிங்க்ரனைஸ் ஷாக் தான். இது வந்து அன்சிங்க்ரனைஸ் ஷாக், அதுதான் நம்ம டீஃபிப்ரிலேஷன் சொல்றோம். சிங்க்ரனைஸ் ஷாக் தான் வந்து கார்டியோவர்ஷன் அப்படின்னு சொல்றோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். கார்டியோவர்ஷன்ங்கிறது ஒரு எலக்டிவாவே பண்ணக்கூடிய ஒரு இது. சிங்க்ரனைஸ் ஷாக் நம்ம அதுல இதை வந்து செட் பண்ண முடியும் ஷாக்கை. பட் டீஃபிப்ரிலேஷன் தான் இட் இஸ் எமர்ஜென்சியா நம்ம கொடுக்க போறது. ஸோ 200 ஜூல் கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஷாக். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம். வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் இஸ் அ ஷாக்கபிள் ரிதம். ஓகே, ஆஃப்டர் ஷாக் மறுபடியும் சிபிஆர் கொடுக்குறோம், ரிதம் செக் பண்றோம். ஸோ அந்த மாதிரி இது கண்டினியூவா போயிட்டு இருக்குது. தென் ட்ரக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்ரினலின் வந்து 1 mg ஐவியா கொடுக்குறோம். எப்பன்னா எவ்ரி 3 to 5 minutes வந்து அட்ரினலின் 1 mg ஐவி கொடுக்கலாம். தென் அமியோடாரான் இஸ் ஆன்டி அரித்மிக் ட்ரக். ஸோ இதை வந்து நம்ம 300 mg ஐவி போலஸா கொடுக்குறோம். ஸோ 150 mg மெயின்டெனன்ஸ் ஆகும். ஒருவேளை விஎஃப் வந்து கண்டினியூவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூவா மெயின்டெனன்ஸ் டோஸ் கொடுப்போம். தென் கண்டினியூஸ் சைக்கிள் என்ன, ஷாக், சிபிஆர், ட்ரக், ரிதம் செக், ஷாக், சிபிஆர், ட்ரக், ரிதம் செக். இந்த சைக்கிளை நம்ம கண்டினியூ பண்ண போறோம். எது வர ரிட்டர்ன் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் சர்க்குலேஷன் வர வரைக்கும் நம்ம இந்த சைக்கிளை கண்டினியூ பண்ண போறோம். ஸோ விஎஃப் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிபிஆர், தென் ஷாக். ஓகே, தென் பிடி ventricular tachycardia. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் மோனோமார்பிக் பார்க்க போறோம். ஸோ மோனோமார்பிக்ல என்ன அப்படின்னா வைடு QRS காம்ப்ளெக்ஸ். QRS காம்ப்ளெக்ஸ் வந்து வெரி வைடு, பாத்தீங்கன்னா வைடு. ஸோ இதுதான், இதை பார்த்து வச்சுக்கோங்க. மோனோமார்பிக் ventricular tachycardia. This is a polymorphic ventricular tachycardia. ஸோ வைடு இதுலயும் பாருங்க வைடு QRS காம்ப்ளெக்ஸ் தான் இதுலயுமே. 200 ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்குன்னா 200 to 250 beats per minute. வேவ் கண்டினியூஸ்லி சேஞ்ச் ஷேப். ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, இதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு, இதுல வந்து இப்படி ஒரு ஷேப்ல இருக்கு. ஸோ கண்டினியூ இட் வில் சேஞ்ச் த ஷேப். இதுதான் பாலிமார்பிக். இதுல ஒரு இது வர ஒரு சைஸ், தென் இது வர ஒரு சைஸ், தென் அகைன் இட் வில் சேஞ்ச். ஸோ there is a polymorphic ventricular tachycardia. Then ventricular tachycardia dorsodis depointis. ஸோ இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்.
இதுல வந்து முக்கியமா ப்ரொலாங் QT இன்டர்வல் தென் QRS காம்ப்ளெக்ஸ் இஸ் கண்டினியூஸ்லி சேஞ்சிங் ஷேப். இதுவும் அப்படிதான், இப்படி ஸ்டார்ட் ஆகி அப்புறம் பெருசா தென் மறுபடியும் ஷேப். QRS காம்ப்ளெக்ஸஸ் will change also. prolonged QT interval மோஸ்ட்லி வந்து இது எதுல இருக்கும் அப்படின்னா ஹைப்போமெக்னீஷியமியா கண்டிஷன்ல இந்த டார்சாடிஸ்டி பாயிண்ட். ஸோ இதுக்கு மேனேஜ்மெண்ட் என்ன? IV மெக்னீஷியம். ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட். திஸ் இஸ் தென் VT-யோட மேனேஜ்மெண்ட் என்ன? வென்டிகுலர் டாக்கிகார்டியோட மேனேஜ்மெண்ட் என்ன? இஃப் பேஷண்ட் ஃபார் அன்ஸ்டேபிள் பேஷண்ட் அப்படின்னா நம்ம வந்து டைரக்ட் கரண்ட் கார்டியோவர்ஷன். பேஷண்ட் வந்து அன்ஸ்டேபிளா இருக்காங்க, VT இருக்குது அப்படின்னா கார்டியோவர்ஷன் கொடுக்கலாம். ஸோ இமீடியட் எலக்ட்ரிக்கல் ஷாக் டு ரீசெட் த ஹார்ட் ரிதம். ஷாக் கொடுக்கறதா, பட் that is a cardioversion, direct current cardioversion. Then defibrillation. Patient has a no pulse. Patient is unstable அப்படின்னா then we have to give the defibrillation. For stable patient இருக்காங்க அப்படின்னா IV மெடிகேஷன் கொடுக்கலாம். காமனா நம்ம ஆன்டி அரித்தமிக் ட்ரக்கான அமியோடரன் கொடுப்போம், ப்ரோகைனமைட், லிடோகைன், இதெல்லாம் ஆன்டி அரித்தமிக் ஏஜென்ட். ஸோ அதை நம்ம கொடுப்போம். தென் வேகல் மேனுவர்னா பியரிங் டவுன், காஃபிங். ஸோ அதெல்லாம் வந்து வேகல் மேனுவர்ஸ் சொல்றோம். அதெல்லாம் இட் வில் ஹெல்ப் டு VT. ஸோ அதுதான் ஸ்டேபிள் பேஷண்ட்னா என்ன? கொஷின்ஸ்ல அந்த இதெல்லாம் நம்ம ரீட் பண்ணணும். ஸ்டேபிள் பேஷண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, பல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இல்ல பேஷண்ட் அன்ஸ்டேபிளா இருக்காங்கன்னு ஏதாவது வேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இல்ல நோ பல்ஸ்ன்னு ஏதாவது வேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம கொஷினை வந்து ஆன்சரை சால்வ் பண்ண முடியும். ஓகே. தென் முக்கியமா ICD, இம்ப்ளான்டபிள் கார்டியோவர்ட்டர் டிஃபிப்ரிலேட்டர். ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் த கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் பேஷண்ட்ஸ் வித் ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ் ஆர் ஹை ரிஸ்க் ஆஃப் சடன் டெத். It is like having a tiny ERT in your chest. It monitors your heart 24/7 and delivers a shock or overdrive pacing. So we automatically நம்ம பாடியில வந்து இம்ப்ளான்ட் பண்ணிடுறது தான் டிஃபிபிரிலேட்டர். இஃப் எனி ஃபைண்ட் அவுட் VT அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஷாக் கொடுத்துரும். ஸோ அதுவே ஷாக் கொடுத்து அதுவே ரெக்கவர் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் த இம்ப்ளான்டபிள் கார்டியோவர்ட்டர் டிஃபிபிரிலேட்டர். தென் SVT. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டானது, இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ல கேட்கலாம். So this is the SVT image. Heart rate வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். Heart rate is very high, to above 200. So acute management VT. First வந்து vagal maneuver. So actions that stimulate the vagus nerve to slow down the heart rate. So vagal maneuver first start பண்றோம். Then Valsalva maneuver, bearing down as it having a bowel movement for 10 to 15 minutes. So trigger a physical reflex. Then carotid sinus massage. So applying gentle pressure to the carotid artery in the neck. Then ice water immersion, splashing the face with ice cold water. So in the method, vagal maneuver, Valsalva maneuver, carotid sinus massage, then ice water immersion, patient வந்து ஸ்டேபிளா இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இது பண்ணுவோம். Then VT மேனேஜ்மெண்ட், ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் அடினோசின். ஸோ SVTக்கு என்ன ட்ரக் கொடுப்போம்? அடினோசின். த கோல்ட் ஸ்டாண்டர்ட் IV மெடிகேஷன் யூஸ்ட் இன் எமர்ஜென்சி டு ரீசெட் த ஹார்ட் ரிதம், அடினோசின். தென் பீட்டா பிளாக்கர்ஸ், ட்ரக் லைக் மெட்டப்ரோலால், அட்டினோல், நம்ம ஹார்ட் ரேட்டை ஸ்லோ பண்ண கொடுப்போம். தென் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் மெடிகேஷன் லைக் வெரப்பமில், டில்டியாசம். ஸோ அது கொடுப்போம். தென் ஆன்டி அரித்தமிக்ஸ் ஆல்சோ அமியோடரன். இதெல்லாம் ஹார்ட் ரேட்டை ஸ்லோ பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய VT-ல கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ். தென் ரேடியோ ஃப்ரீக்வன்சி கெத்தீட்டர் அப்ளேஷன். ஆல்ரெடி பார்த்தோம். கெத்தீட்டர் அப்ளேஷன்னா ஒரு ஹார்ட்ல வந்து சும்மா ஒரு ஸ்கார் கொடுப்பாங்க. ஸோ அதனால ஹார்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பெர்மனன்ட் கியூர் அப்படின்னு சொல்றாங்க. மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர் வேர் a doctor destroys the tiny area of heart tissue causing the short circuit. So this is considered a permanent cure. Then synchronized cardioversion, a controlled electric shock delivered to the heart to restore normal rhythm, used in emergency or unstable cases. Okay. Then we have to go heart block. So heart blockல வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரில ரெண்டு டைப் 1, டைப் 2 இருக்கு. தென் தேர்ட் டிகிரி. ஸோ ஹார்ட் பிளாக்ல வந்து ஃபர்ஸ்ட் டிகிரில எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுக்கு தெரியும். PQRST அப்படின்னு தெரியும். ஸோ இந்த PR இன்டர்வல் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த ரெண்டும் இது ப்ரொலாங்டா இருக்கும். ஸோ PR இன்டர்வல் ப்ரொலாங்ட். இது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, பட் PR இன்டர்வல் ப்ரொலாங்டா இருக்கு, PR ப்ரொலாங்கா மட்டும் இருக்குன்னா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டிகிரி.
இப்ப செகண்ட் டிகிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலயும் வந்து பிஆர், இது பி, இது கியூ, இது ஆர், இது எஸ்டி. ஸோ இதுலயும் பிஆர் இன்டர்வல் ப்ரொலாங்கா தான் இருக்குது. பட் இதுல இன்னொன்னு என்னன்னா டிராப்டு கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ், இது பி வேவ், இதுக்கு பின்னாடி வரக்கூடிய கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் இங்க மிஸ் ஆயிருக்கு. ஸோ டிராப்டுனா மிஸ் ஆயிருக்கு, கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் மிஸ் ஆயிருக்கு, பி வேவை ஃபாலோ பண்ணி வரல. ஸோ இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா டைப் 1 செகண்ட் டிகிரி ஹாட் பிளாக். ஓகே, தென் டைப் 2 செகண்ட் டிகிரில அப்படின்னா பிஆர் இன்டர்வல் ஃபிக்ஸ்டா இருக்கும் எல்லாத்துலயுமே வந்து. பிஆர் இன்டர்வல் பாருங்க, இதுல சேம் டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ். இதுல வந்து அப்படி இல்ல, செகண்ட் டிகிரில வந்து இதுல வந்து இப்படி டிஸ்டன்ஸா இருக்கு. தென் இங்க வந்து பாருங்கன்னா அந்த அதே டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, இதுல வந்து பக்கமா இருக்கு. ஸோ இர்ரெகுலர் பிஆர் இன்டர்வல்ஸ், இதுல வந்து ஃபிக்ஸ்டு பிஆர் இன்டர்வல்ஸ், எல்லாத்துலயுமே வந்து சேமா இருக்கு ஃபிக்ஸ்டு பிஆர் இன்டர்வல். தென் இதுலயும் வந்து டிராப்டு கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ், வெறும் பிவே மட்டும் இருக்கும், பின்னாடி கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் இல்ல. ஸோ திஸ் இஸ் த டைப் 2 செகண்ட் டிகிரி ஹாட் பிளாக். தென் தேர்ட் டிகிரி ஹாட் பிளாக், இதுல வந்து நிறைய இது வந்து இல்லாம இருக்கும், பி வேவ் தென் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் இல்ல. இதுலயும் வந்து பாருங்கன்னா பி வேவ் இருக்கு ஆனா கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் இல்ல, இதுலயும் பி வேவ் இருக்கு கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் இல்ல. இந்த மாதிரி நிறைய இருக்கும். 30 இருக்கும் ஹார்ட் ரேட், பீட்ஸ் பெர் மினிட் 30 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து தேர்ட் டிகிரி ஹார்ட் பிளாக். ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டிகிரில என்ன, பிஆர் இன்டர்வல் வந்து ப்ரொலாங்கடா இருக்கும். ஓகே, தென் செகண்ட் டிகிரில ஃபர்ஸ்ட் டைப் 1. இப்போ டைப் 1 எப்படி இருக்கும், அதேதான் பிஆர் இன்டர்வல் prolonged and also irregular, then dropped QRS, ஓகேவா. தென் செகண்ட் டிகிரில தான் டைப் 2. டைப் 2 எப்படி இருக்கும், ஃபிக்ஸ்டு பிஆர் இன்டர்வல் வந்து சேமா இருக்கும், பிஆர் இன்டர்வல்ஸ் சேம் அண்ட் தென் சேம் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்காது, பி வேவ் மட்டும் இருக்கும். அது கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் பி வேவ் ஃபாலோ பண்ணி வராது. தேர்ட் டிகிரில என்ன, தேர்ட் டிகிரில வந்து RR interval is the same, RR interval is the same, but P waves வந்து not followed, QRS is not followed by the P waves. QRS P wave மட்டும் தனியா இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி Q wave வந்து வராது. ஸோ அதுதான் இந்த 3 டிகிரி. இதுல இசிஜில கேட்கலாம். தென் ஹார்ட் பிளாக் டைப் என்னென்ன ட்ரீட்மெண்ட், ஃபர்ஸ்ட் டிகிரினா அப்சர்வேஷன், மெடிகேஷன்ல வி ஹாவ் டு அட்ஜஸ்ட். செகண்ட் டிகிரி டைப் பண்ணாலும் அப்சர்வேஷன் தான். ஓகே, தென் செகண்ட் டிகிரி டைப் 2ல பெர்மனன்ட் பேஸ் மேக்கர், தேர்ட் டிகிரில எமர்ஜென்சி பேஸ் மேக்கர். ஸோ இதுதான் இதோட மேனேஜ்மெண்ட். ஸோ பேஸ் மேக்கர் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹார்ட் பிளாக். இஃப் செகண்ட் டிகிரி ஆர் தேர்ட் டிகிரினா பெர்மனன்ட் பேஸ் மேக்கர், நம்ம அதுதான் ட்ரீட்மெண்ட். ஓகே, சில எம்சிக்யூஸ் பார்த்துக்கலாம். Okay, a patient presents with a heart rate of 190. The rhythm is perfectly regular and QRS complex is narrow. QRS complex is narrow. You cannot see any P waves. When you perform a Valsalva maneuver, the rate suddenly drops to 80 beats per minute. P waves reappear. What was the rhythm? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹார்ட் ரேட் வந்து 190. ஸோ திஸ் இஸ் வெரி ரொம்ப ஹையா இருக்கு. QRS காம்ப்ளெக்ஸ் நேரோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ கேன் நாட் சி எனி பி வேவ்ஸ். ஸோ வல்சல்வா மேனுவர் பண்ணும்போது சடன்லி ட்ராப்ஸ் டு 80, அதாவது நார்மலுக்கு மறுபடியும் வந்துடுது. ஸோ ஆன்சர் இஸ் பாராக்சிமல் சுப்ராவென்டிகுலர் டாக்கிகார்டியா. ஓகே, தென் you are looking ECG where the PR interval is constant for 3 beats, but then the QRS complex is suddenly missing after the 4th P wave. This pattern repeats what is likely mostly diagnosis. Okay, நமக்கு தெரியும் PR interval is constant. அப்ப PR interval fixed PR interval இருக்கு, but QRS complex is suddenly missing. So இப்பதான் நம்ம படிச்சோம் fixed PR interval எதுல இருக்கும், Mobitz type 2, அதாவது Mobitz செகண்ட் டிகிரில தான் type 2. Answer is B.
So next, you are looking at an ECG of a patient with heart rate 150. You are see identical rapid sawtooth shaped waves between the QRS complex. What is the diagnosis? நல்லாவே தெரியும். sawtoothன்னு வந்தா கண்ணை மூடிட்டு atrial flutter. C தான் correct answer. A 22-year-old student comes to the ER after drinking 5 cups of coffee. The heart rate is 140. On the ECG, the rhythm is regular. You can see a clear P wave before every QRS. The PR interval is 0.14 seconds. Normal தான். என்னது? அப்போ எல்லாமே நார்மலா இருக்கு. P wave இருக்கு, QRS நார்மல், அது PR இன்டர்வலும் நார்மலா இருக்கு. பட் ஹார்ட் ரேட் மட்டும் தான் ஹையா இருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஹார்ட் ரேட் தான் ஹையா இருக்கும், மத்த எல்லாமே நார்மலா இருக்கும். ஸோ தட் இஸ் அ சைனஸ் டாக்கிகார்டியா. டைரக்ட் கொஸ்டின் தான், இதுல டவுட்டே வேணாம். Then a 28-year-old female is admitted to the ER with a heart rate of 210 beats per minute. The ECG shows a narrow QRS and absent P waves. So narrow QRS, P wave absent நாளே நம்ம பார்த்தோம். ஓகே, மைண்ட்ல வச்சுக்கோங்க. The doctor does adenosine. What is the most important nursing consideration when giving this drug? Okay, adenosine கொடுக்க போறோம். 6 mg IV புஷ் பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் மோஸ்ட் அப்படின்னா, give it over 2 to 3 minutes to avoid hypotension. Administer it via a large bore IV in a paroxysmal vein, example antigubital, followed by a rapid saline flush. Check the patient apical pulse for 1 full minute before giving. Mix the drug in 100 ml of D5W and run as a infusion. பொதுவா அடினோசின் வந்து within secondsல நம்ம கொடுப்போம். Because அடினோசினுடைய லைஃப் half life வந்து less than 10 seconds. less than 10 seconds half life. அதனால ரொம்ப ஃபாஸ்டா IV புஷ் பண்ணணும். அதனால வந்து நம்ம ஒரு லார்ஜ் போர் ஐவியை வந்து நல்ல ஒரு ஐவியை வந்து ரெடி பண்ணி வைக்கணும். ஃபாலோட் பை ரேபிட் சலைன் ஃபிளஷ். ஸோ இதனாலதான் பொதுவாக வந்து 3-வே அடாப்டர்ல கொடுப்பாங்க. ஒரு இதுல அடினோசின் கொடுப்பாங்க, இன்னொரு இதுல ஐவி ரெடியா வச்சிருப்பாங்க. சலைன் ஃபாஸ்டா புஷ் பண்ணுவாங்க, ஏன்னா அதோட ஹாஃப் லைஃப் வந்து less than 10 seconds. அதனால ஃபாஸ்டா புஷ் பண்ணி சலைனும் ஃபாஸ்டா ஃபிளஷ் பண்ணி விடுவாங்க. ஸோ அதுதான் அடினோசின். ஸோ நம்ம we have to ready large bore IV line. Answer is B. While interpreting an ECG, you find that the PR interval is 0.28 seconds consistently in every beat. 0.28 is very long because PR interval is 0.12 to 0.20 seconds now. So RR interval is regular. Note பண்ணுங்க. And every P wave is followed by a QRS. So how should the nursing officer describe this rhythm? So PR interval மட்டும் ப்ரொலாங்கா இருக்கு, மற்றது எல்லாமே ஓகே. பிவே வந்து ஃபாலோ பண்ணது QRS அப்படின்னா இது சிசி. பிஆர் மட்டும் ப்ரொலாங்டா இருந்துச்சு, மற்றபடி பிவேஸ் QRS எல்லாம் ஓகேவா இருக்குன்னா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டிகிரி ஹார்ட் பிளாக். தென் இப்போ இசிஜி ஒரு 4 இசிஜி வச்சிருக்கேன், அதை வச்சு நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, இதுல பாருங்க பிஆர் இன்டர்வல் தெரியுதா? இட் இஸ் வெரி ப்ரொலாங்ட். PR interval prolonged இருக்கு. பட் P wave அப்புறம் QRS, this is the P wave. So P wave அடுத்து QRS இருக்கா? This is the QRS. இது QRS wave. So இருக்கு, பட் ஆனா P இது R. PR interval கொஞ்சம் prolonged தான் இருக்கு எல்லாத்துலயுமே, பட் P wave அடுத்து QRS வந்திருக்கு. So this is the first degree heart block. தென் இதுல பார்க்கலாம். இதுல வந்து இர்ரெகுலரா இருக்கு, இதுல வந்து கம்மியா இருக்கு. PR. ஓகே, இதுல கம்மியா இருக்கு. ஸோ இது இர்ரெகுலர் PR, இர்ரெகுலரா இருக்கு. தென் இதுல P wave மட்டும் இருக்கு, QRS காணும், மிஸ்ஸிங். ஸோ அப்ப இது வந்து செகண்ட் டிகிரி டைப் 1. Mobitz type 1. செகண்ட் டிகிரி ஹார்ட் பிளாக்ல திஸ் இஸ் த டைப் 1. ஓகே, அடுத்து இது பார்க்கலாம். PR interval. ஃபர்ஸ்ட் PR interval பாத்தீங்கன்னா இது PR. இது பாத்தீங்கன்னா ஓகே, PR interval இஸ் a நார்மல், பட் இங்க P wave மட்டும் இருக்கு, QRS காணும். இங்க P wave இருக்கு, QRS காணும். ஸோ திஸ் இஸ் PR interval நார்மலா இருக்கு, QRS காம்ப்ளெக்ஸ் தான் மிக்ஸ் ஆகுது. அப்ப இது டைப் 2. ஓகே, திஸ் இஸ் Mobitz type 2. தென் இதுல பாருங்க,
இதுல வந்து பி வேவ் இருக்கு, கியூஆர்எஸ் இல்ல. ஸோ irregular-ஆ இருக்கு. பி வேவ்ஸ் இதுல வந்து பி வேவ்ஸ் இருக்கு, கியூஆர்எஸ் இல்ல. ஸோ நிறைய மிஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய மிஸ் ஆச்சுனாலே தட் இஸ் த தேர்ட் டிகிரி. ஆர்ஆர் இன்டர்வலும் ரொம்ப ஹார்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கு. ஹார்ட் ரேட் இஸ் வந்து தேர்ட் டிகிரில வந்து 30 இருக்குமா, 30 பீட்ஸ் பெர் மினிட் தான் இருக்குமா. அது இல்லாம ஆர்ஆர் இன்டர்வல் சேமா இருக்கும். பட் நிறைய பி வேவ்ஸ் வந்து கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸை மிஸ் பண்ணும். பி வேவ் மட்டும்தான் இருக்கும், கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இன்னைக்கு டாபிக் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டமான டாபிக்கா இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இதுல படிச்சீங்கனாலே நீங்க கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இசிஜியே திரும்ப திரும்ப பாருங்க அந்த இமேஜஸை. கண்டிப்பா இது உங்க நார்செட் 10க்கு ப்ரிலிம்ஸா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ நம்ம நாளைக்கும் கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார்டியாலஜில, இசிஜில எல்லா டாபிக்லயுமே நம்ம இம்பார்ட்டன்டான எம்சிக்யூஸ் கண்டிப்பா பார்க்கலாம். நான் கண்டிப்பா தொடர்ந்து வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ.